Hi friends, Basha's Kitchenல இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போறோம். பிரெட் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அவன் இல்லாம முட்டை இல்லாம பிரெட் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பிரெட் புட்டிங் செய்யறதுக்கு நான் இங்க 6 பீஸ் பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்வீட் பிரெட் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் பால், 4 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுக்கோங்க. வெனிலா எசன்ஸ் கஸ்டர்ட் பவுடர் நான் எடுத்திருக்கேன். இப்போ பிரெட் ஸ்லைசஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். பிரெட் புட்டிங் செய்யறதுக்கு ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணிக்கணும். ஓரங்களை கட் பண்ணிட்டு நம்ம இதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சுக்க போறோம். இப்போ இந்த பீசஸ் எல்லாத்தையும் ஒரு ஜார்ல சேர்த்துட்டு கோர்ஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம், கோர்ஸா அரைச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு பாத்திரத்துல 1/4 கப் தண்ணி ஊத்திட்டு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பிரெட் புட்டிங்க்கு மேல போடுற கேரமல் தான் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கேரமல் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இந்த சர்க்கரையை நல்லா பாகு காய்ச்சி அது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை கொதிக்க விடணும். இதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். இந்த மாதிரி பதம் வரும்போது ஃப்ளேம் லோ பண்ணிட்டு நல்லா அதை கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி விட்டுட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகும். ப்ரௌன் கலர் ஆன உடனே ஆஃப் பண்ணிருங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் தான் நான் பிரெட் புட்டிங் செய்ய போறேன் அப்படின்றதுனால இதை நான் வேற பாத்திரத்துக்கு மாற்ற போறதில்ல. இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். பாருங்க, நம்மளோட கேரமல் ரெடி ஆயிருச்சு. அடுத்து ஒரு பவுல்ல 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் வெனிலா கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் இதில் நீங்கள் மைதா சேர்த்துட்டு 2 டிராப் வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் சேர்க்கலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா காய்ச்சி ஆற வச்ச பால் இதில் நான் சேர்த்துக்க போறேன். இந்த புட்டிங் செய்யறதுக்கு மொத்தம் சேர்த்து 1/2 கப் பால் ஆச்சு. பாலை ஒரே தடவையில சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சிருக்க பாலை 3 பாகமா பிரிச்சு நான் அதில் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ்சரை நம்ம வேக வைக்க போறோம். ஒரு 3 to 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம இதை வேக வைக்க போறோம். பால் ஊத்திட்டு அதை ரெகுலரா கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 4 to 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஆனா நீங்க கண்டினியூஸா கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லாட்டினா அப்படியே கெட்டியா பிடிச்சிக்கிறோம். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பிரெட் பீசஸை சேர்த்துடலாம். பிரெட் பீசஸை நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கோங்க. ஒரே தடவையில் சேர்க்காம 2 பாகமாக பிரித்து சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கேரமல் மேலே இந்த புட்டிங்கோட பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்க போகிறோம். கேரமல் நல்லா ஆறிடுச்சு. இதில் ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் லெவல் பண்ணிருங்க. இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தோட ஸ்டாண்ட் இல்லை அப்படின்றதுனால நான் இந்த மேயர் குக்வேரில் இதை வேக வைக்க போகிறேன். கீழே கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு இதுக்கு மேலே தான் நான் என்னோட பிரெட் புட்டிங்கை வைக்க போகிறேன். ஸோ புட்டிங் மேலே தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. சுற்றி பாத்திரத்தில் இடம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் வைக்கிற ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை இட்லி பாத்திரத்துலையும் வைக்கலாம். இப்போ இதை நான் 45 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ண போகிறேன்.
இந்த ஆவியிலேயே இது வந்து நல்லா வேகணும். நடுவில் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி வெந்துருச்சான்னு செக் பண்ணேன். இந்த மேயர் குக்வேரில் நல்ல ஸ்டீம் ஃபார்ம் ஆகுது அப்படின்றதுனால எனக்கு இட்லி பாத்திரத்தில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து வேகுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த குக்வேர்லேயும் எனக்கு வெந்துச்சு. இந்த மேயர் குக்வேரோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இது வாங்கணும் அப்படின்னா அவங்களோட வெப்சைட் potsandpans.in குள்ளே போயிட்டு BK15 அப்படின்ற டிஸ்கவுண்ட் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஒரு தடவை இதை செக் பண்ணியிருக்கேன். ஸோ கிளியராக இது வெளியே வரல. அதனால இதை மறுபடியும் மூடி வச்சுட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். 45 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் இதை ஆற விடுங்க. அதுக்கப்புறமா இதை இப்போ நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கீழே ஒரு பிளேட் வச்சு இந்த மாதிரி திருப்பிடுங்க. கொஞ்சம் சூடாக இருந்துச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் சைடாக இருக்குது. ஆனால் அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். வாவ், நம்மளோட சூப்பர் டேஸ்டியான பிரெட் புடிங் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. முட்டை இல்லாமல் அவன் இல்லாமலே நம்மளால் இந்த பிரெட் புடிங் ரெசிபியை வீட்டில் ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கஸ்டர்ட் பவுடர் வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லா என்னோட வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.